மேலும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் எம்பி திருமதி சுதா நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் மேம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 9 பேரும் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அது தொடர்பான தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் 12 மணிக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது தெரிய வரும். முதல் கட்டமா இதை எப்படி பார்க்கிறீங்க? பொள்ளாச்சி வழக்கு பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனதை உலுக்கிய மிகப்பெரிய கொடூரமான சம்பவம். கல்லூரிக்கு செல்கின்ற குழந்தைகள், அப்பாவி பெண்கள், அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய மிக மோசமான குற்றவாளிகளுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு வந்திருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த பாலியல் குற்ற சம்பவத்தின் காரணமாக ஒட்டுமொத்த இந்தியாவே மனதை உந்திய மக்களையே மனதை உலுக்கியது. 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள், இது அப்பாவி பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி இருந்த ஒரு சூழலில் அன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை கூட கவர்மெண்ட் கெசட்ல ஒரு சிபிஐ வழக்கு ஸ்டேட் இதுல போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க அந்த ஜியோ ஒன்று போடுறாங்க. ஜியோல கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையும் அந்த பெண்ணின் சகோதரர் பெயரை கூட அந்த ஜியோல சொன்ன ஒரு மோசமான சிந்தனை படைத்த ஒரு அரசாங்கமாக அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தது. உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரோ இல்ல பெண்களுக்கு எதிராக ஏற்பட்ட குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர்கள் பெயரை ஊடகத்தில் சொல்லக்கூடாது, பத்திரிகையில் வரக்கூடாது என்று சொன்ன பின்பாக கூட அன்றைய ஆட்சியாளரின் கீழ் பணி செய்த சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொன்னது எதை காட்டியது என்றால், அன்றைக்கு அரசியல் தலைவர்களின் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம், குடும்பத்தை சார்ந்த மகன்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொல்லும் பொழுது எதை காட்டியது என்றால், பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்கன்னா உங்க பேரும் நாங்க ஊடகத்துல சொல்லிடுவோம், உங்க பேரும் மக்கள் மத்தியில சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பயமுறுத்தி அந்த நிகழ்வு கூட வெட்கப்பட்ட தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. அப்படி பல்வேறு தடைகள் எல்லாம் கடந்து இன்றைக்கு பல்வேறு ஆண்டுகளாக கடந்து வந்த இந்த வழக்கு முக்கியமான வழக்கு. இந்த தீர்ப்பு என்பது முக்கியமானது. தமிழக பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை நீதிமன்றத்தின் மீது கொடுத்திருக்கின்றது. 12 மணிக்கு வர இருக்கின்ற தண்டனை நிலவரம் பொறுத்தவரையும் உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞராக, ஒரு சாமானிய பெண்ணாக, ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் மற்றவங்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். தண்டனை என்பது உச்சபட்சமாக கிடைக்க வேண்டும் என்று. அப்படி கிடைக்கும் தண்டனை என்பது ஒரு உதாரணமாக அமைய வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கூட இந்த போன்ற தண்டனை அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது, அந்த எண்ணம் கூட ஏற்படுத்தக்கூடாத அளவிற்கு அந்த தண்டனை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கோரிக்கையாக இருக்கின்றது. பொதுவா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அல்லது இந்த மாதிரியான பாலியல் சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை தரணும், கொடூரமான தண்டனை தரணும் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு தீர்வாகாது இல்லையா? அப்போ உளவியல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு அடிப்படையில என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் எடுத்துட்டு வரலாம் மேம்? உளவியல் ரீதியான மாற்றங்கள் வர வேண்டும். மனிதன் தானே சுயமாக திருந்தினால் மட்டுமே ஒரு குற்ற சம்பவங்களை நிறுத்த முடியும். ஏனென்றால் சட்டங்கள் மட்டுமே ஒரு குற்றவாளியை தண்டனை கொடுத்தால் மட்டுமே குற்றங்கள் குறைந்துவிடும் என்பதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட எதை போன்ற விஷயங்களால் முன்னெடுத்தால் இது போன்ற சம்பவங்களாம் குறைக்கலாம் என்று நீங்க கேட்பது என்பது கல்விதான். நமக்கு கல்விதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதுதான் ஒரு மிருகத்தை கூட மனிதனாக உருவாக்குகின்றது. கல்வியின் மூலமாக அப்புறம் நீங்க செக்ஸ் எஜுகேஷன் நீங்க கல்வி பள்ளிகளிலிருந்து நீங்க அதை ஒரு சயின்ஸா பார்க்கின்ற ஒரு விஷயமாக அதோட பாடத்திட்டமாக வைத்து நீங்க அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது. செக்ஷுவல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ யாருமே அதை பேச மாட்டாங்க. அது வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அது சயின்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது. அதே போன்று எல்லா பள்ளிகளிலேயும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளுக்கும் கவுன்சிலிங் சென்டர் கட்டாயமாக இருக்க வேண்டும். பாதிக்கப்படுற குழந்தைகள் தானாக முன் தன் ஆசிரியரிடம் சொல்லுகின்ற அந்த நிலை ஏற்பட வேண்டும். வீடுகளிலேயே குழந்தைகளை வளர்க்கும் போது பெண் குழந்தை ஆண் குழந்தை என்பதை சரிசமமாக வளர்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்க வேண்டும்.
ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த ஒரு சித்தாந்தம் மட்டுமே, அந்த எல்லை மட்டுமே இது போன்ற தவறுகளை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு அரசாங்கம், காவல்துறையினர், நீதிமன்றம் எல்லாருமே ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணையே மீண்டும் மீண்டும் சமூகத்தில் ஒரு குற்றவாளி ஆக்குகின்ற மனநோய் இன்றும் நம் சமூகத்தில் இருக்கின்றது. அந்த மனநோயிலிருந்து நாம் அனைவரும் வெளியே வர வேண்டும். ஏன்னா அந்த மனநோய் படித்தவனுக்கும் இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சொல்லுவது. நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் பெயர் வந்தது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் பெயரை கூட அன்றைக்கு இருந்த காவல் அதிகாரி, உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த காவல் அதிகாரி ஊடகத்தில் சொன்னது என்பது எதை காட்டுகிறது என்றால், நீங்க தவறு உங்களுக்கு ஏதாவது குற்றம் நடந்தால் நாங்க இந்த மாதிரி வெளிப்படையா சொல்லுவோம், உங்களை அவமானப்படுத்துவோம், உங்களை அசிங்கப்படுத்தும் என்று அன்றைக்கு இருந்த அரசாங்கம் செய்த மிகப்பெரிய குற்றம். அதுல என்னை பொறுத்தவரையும் இந்த பாலியல் குற்றத்தில் அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்டதனால் அந்த அரசாங்கத்தை நடத்தியவர்கள் மீதுமே நாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அன்றைக்கு. ஆனால் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் கிடையாது, பெண்களுக்கு எதிரான ஏதோ ஒரு ரீதியான வன்முறை, வார்த்தை சொல், அவர்கள் வெளியில் வந்தா அவர்களுக்கு எதிரான இந்த பெண் தப்பான பெண்ணு, எதுக்கு இவங்க நைட்டு வெளியே போனாங்க, எதுக்கு லேட்டா வந்தாங்க, இவங்க எதுக்கு இந்த ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பேசுகின்ற இந்த மனநிலை இருக்கிற இன்றுமே இந்த சமூகத்தில் இருக்கின்ற அந்த மனநிலை மாற வேண்டும். அது பெண்கள், ஆண்கள் தாமாக முன் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்படி ஆதரவு கொடுக்கும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை, ஒரு கிரைம் நடந்தா ஒட்டுமொத்த சமூகமும் நம்மளை கேள்வி கேட்கும் அப்படின்ற ஒரு பயம் குற்றவாளிகளுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயமாக மேம், ஒரு கிரைம் ஏற்படும் பொழுது சமூகமாகவும் மாறணும், உளவியல் ரீதியாகவும் மாறணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.